நேர்களுக்கும் இந்த வாரத்தின் முக்கிய செய்தி தொகுப்பு இது உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் ஊடாக பல மாதங்களாக நீடித்த அமெரிக்க ஈரான் போர் இரு நாடுகளும் இடைக்கால அமைதி மற்றும் பேச்சுவார்த்தை கட்டமைப்பை உருவாக்க ஒப்புக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஹர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்ற நம்பிக்கை உலக சந்தைகளில் நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தியது. இருப்பினும் ஒப்பந்தத்தின் நீடித்த நிலைத்தன்மை குறித்து பல நாடுகள் இன்னும் எச்சரிக்கையுடன் உள்ளன. சில பகுதிகளில் பதற்றம் தொடர்கின்றது. G7 உச்சி மாநாடு பிரான்சில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. முக்கிய பொருளாதார நாடுகளின் தலைவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இந்த மாநாட்டின் முக்கியமாக பேசப்பட்டவையாக உக்ரைன் போர், மத்திய கிழக்கு நிலைமை, உலக பொருளாதாரம், பாதுகாப்பு செலவினங்கள், எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் சீனாவின் வளர்ந்து வரும் செல்வாக்கு ஆகிய தலைப்புகள் இந்த மாநாட்டில் பேசப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. உலக பாதுகாப்பு சூழ்நிலைகள் வேகமாக மாறி வருவதால் ஐரோப்பிய நாடுகள் பாதுகாப்பு திட்டங்களை வலுப்படுத்த வேண்டிய அவசியம் குறித்தும் விவாதிக்கப்பட்டுள்ளது. 3வது ஆண்டு எட்டியுள்ள உக்ரைன் போர் இந்த வாரமும் உலக கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. ரஷ்யா பல நகரங்கள் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் உக்ரைன் ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் ராணுவ இலக்குகள் மீது நீண்ட தூர ட்ரோன் தாக்குதலை அதிகரித்துள்ளது. G7 நாடுகள் உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்க உறுதியளித்துள்ளன. அமெரிக்கா மற்றும் கனடா, மெக்சிகோ இணைந்து நடத்தும் 2026 FIFA உலகக்கோப்பை தற்போது மிகப்பெரிய விளையாட்டு நிகழ்வாக மாறியுள்ளது. 48 அணிகள் பங்கேற்கும் இந்த உலகக்கோப்பை வரலாற்றிலே மிகப்பெரிய தொடராக கருதப்படுகின்றது. போட்டிகளுடன் சேர்ந்து பாதுகாப்பு, பயணம், ரசிகர்களின் வருகை மற்றும் பொருளாதார தாக்கம் போன்றவை உலகளவில் பேசப்பட்டு வருகின்றன. இந்த வாரம் ஐரோப்பா முழுவதும் கடுமையான வெப்ப அலை தாக்கி இருக்கின்றது. பிரான்சின் பல பகுதிகளில் 40 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகி இருக்கின்றது. ஆயிரக்கணக்கான பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன. பல வெளிநாட்டு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இங்கிலாந்தில் 38 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது நாட்டின் வரலாற்றிலே மிக கடுமையான ஜூன் மாத வெப்பமாக இருக்கலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். காலநிலை மாற்றம் உலக நாடுகளுக்கு ஏற்படுத்தும் தாக்கத்தை இந்த வெப்ப அலை மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளது. ஜூன் 20ஆம் தேதி உலக அகதிகள் தினமாக அனுஷ்டிக்கப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபையின் கணக்குகளின்படி உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் போர், வறுமை மற்றும் அரசியல் நெருக்கடிகளால் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர். பல நாடுகள் அகதிகளின் பங்களிப்பை நினைவு கூறும் நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கின்றன. இந்த வாரத்தின் இறுதி நாளான ஜூன் 21 சர்வதேச யோகா தினம் உலகம் முழுவதும் அனுஷ்டிக்கப்பட்டது. 190க்கும் மேற்பட்ட நாடுகளில் கோடிக்கணக்கான மக்கள் யோகா நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர். உடல் ஆரோக்கியத்தை மட்டுமல்லாமல் மன அமைதி மற்றும் விழிப்புணர்விற்கு யோகா முக்கியம் என்ற செய்தி வலியுறுத்தப்பட்டது. உலக பொருளாதாரத்தில் இந்த வாரம் முக்கிய கவனம் பெற்றவை எண்ணெய் விலைகளின் ஏற்ற இறக்கங்கள், மத்திய கிழக்கு பதற்றம், உலக வர்த்தக மாற்றங்கள், பாதுகாப்பு செலவின உயர்வு, எரிசக்தி சந்தைகளில் நிலைத்தன்மை ஏற்படுமா என்பது முதலீட்டாளர்களின் முக்கிய கவலையாக உள்ளது. இந்த வாரத்தின் முக்கிய செய்திகளாக இவை இடம்பெற்றிருந்தன. மீண்டும் அடுத்த வாரம் உங்கள் அனைவரையும் அமெரிக்க தமிழ் ஊடகம் மற்றும் அமெரிக்க தமிழ் வானொலியின் ஊடாக சந்திப்போம். அதுவரை அன்பு தமிழ் வணக்கங்கள்.